நாம் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை இந்த நாட்கள் பண்டிகை நாட்களாக இருப்பதனாலும் அநேகர் சந்தோஷமாக ஆடைகளை எடுத்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் நான் பேச போவது அதுக்கு முரணாக இருக்கலாம். அதனால தயவு கூர்ந்து நீங்கள் வார்த்தைகளை கேட்க முடியாது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாத அன்புகளை கேட்டுக்கொள்கிறேன். உங்களையெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையோடு உங்களுடைய முகங்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலோடு இருக்கிறதான முகங்களும், சுவிசேஷத்தை அறிவிக்க ஓடுவதற்கு இருக்கிறதான பாதங்களும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறதான உடம்பும், அதாவது இந்த வாழ்க்கையும் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கிறதான இருதயமும் தேவனுக்கு முன்பாக மிகவும் அழகானவைகளே. அப்படிப்பட்டதான அழகானவர்களாக ஆசையாய் தேவனுடைய வார்த்தை கேட்க உட்கார்ந்திருக்கிற உங்களோடு கூட தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே பேசுவாராக. நாம் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இம்முறை கூட 16ஆம் அதிகாரத்தை நாம் சற்று பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தரட்டும். இந்த முந்தைய தினத்தில் நாம் பார்த்தோம் கடந்த முறை மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் மத்தேயு ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, வேதபாரகர் பரிசேயரோடு கூட ஆரம்பிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர்களை குற்றம் சாட்டுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். முடிக்கும் பொழுது ஒரு கானானிய ஸ்திரீயோடு கூட எளிமையான விசுவாசத்தோடு அவள் எப்படி இருந்தால், ஆண்டவர் அவருக்கு எப்படி பதில் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். இன்றைக்கும் கூட 16ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருக்கு அவர் பிரயத்தனமாக, அஸ்தமாயம் போது செவ்வானம் இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்கிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மத்தியானமாக இருக்கிறது, அதனால் இன்றைக்கும் காற்றும் மழையும் உண்டாகும் என்றும் சொல்கிறீர்கள். மாயக்காரரை, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களையும் நிதானிக்க உங்களால் கூடாதா? இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு இல்லையா? மிக நன்றி. ஏன்னா வாசிக்கிறது மத்திய மறுபடியும் யாரோடு கூட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னா, பரிசேயர், வேதபாரகர். இந்த 2 கூட்டத்தார் யார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பழைய ஏற்பாட்டினுடைய முழு வசனங்களையும் மனப்பாடம் செய்து கற்று தேர்ந்தெடுக்கக்கூடியதான இறையியலாளர்களானதான் இருந்தார்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. யூதர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கடந்த நாட்கள் நான் கேட்டதை நான் சொல்றேன், இஸ்லாமியர்களும் யாராவது ஒருவர் அவருடைய வேதத்தை போதிக்க வேண்டும் என்று சொன்னாலோ, யூதர்கள் மத்தியில் யாராவது பண்டிதர்களாய் பரிசேயராய் வேதபாரகனாய் வர வேண்டும் என்று சொன்னாலோ, அவர்கள் பழைய ஏற்பாட்டையும் அல்லது குரானையோ முற்றிலுமாக படித்து கற்று தேர்ந்து மனப்பாடம் செய்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பேசுவதற்கு இடம் கொடுப்பாங்க. அப்படிலாம் நமக்கு சர்ச்சில் சட்டம் போட்டாங்கன்னா யாரும் முன்னாடியே வர முடியாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் நன்றி, தெரிஞ்சதை வச்சு ஆவியானுடைய உதவினால நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நான் வாசிக்கதான பரிசேயர் வேதபாரகர் சாதாரண கூட்டமான ஜனங்கள் அல்ல. தேவனுடைய பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகங்களை கற்று தேர்ந்து மனப்பாடம் செய்து எப்படி எந்த அர்த்தத்தை கொடுக்க வேண்டும், எப்படி எல்லாம் யாரிடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி கற்று தேர்ந்து அறிவு பெருத்தவர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த வேதபாரகரும் பரிசேயரும் கூட. ஆனால் இவர்கள் ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவரே, நீர் தான் மேசியாவானால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கேட்கிறாங்க. கேட்கிறது என்னமோ நல்லதா இருக்கு இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறது என்னன்னா, நீதான் மேசியாவானால் எங்களுக்கு அடையாளத்தை காட்டுங்க. நானே, எங்களுடைய பரிசேயருடைய கூட்டம், வேதபாரகருடைய கூட்டம் எல்லாரும் நம்புறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், ஆனா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவளை பார்த்து திட்டுறாரு. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, வானத்தை பார்த்து அடையாளத்தை காண்கிற நீங்கள், நிதானிக்கிற நீங்கள், காலையில பாத்தீங்கன்னா வானம் வெளுத்திருக்கிறது, இன்னைக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லி நீங்களே நிதானிச்சு அறிஞ்சிடுறீங்க. ஆனால் கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கும் பொழுது இன்னைக்கு நிச்சயமா மழை பெய்யும் என்று சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய காலத்துல இவர்கள் தான் வானிலை ஆராய்ச்சி மையமாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்திருப்பாங்க இல்லையா? அதை பார்த்து இன்னைக்கு மழை வரும் மழை வராதுன்னு கணிச்சிட்டு ஸ்கூல் லீவ் விடுறதா இல்லையான்னு சொல்லி தீர்மானம் எடுக்க யாரா இருந்திருப்பாங்க, இவங்களாதான் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை பார்த்து மழை பெய்யுமா பெய்யாதான்னு கணிக்கக்கூடிய நீ ஒரு மேசியா வருவார்னு சொன்னா, இவ்வளவு அறிவு பெருத்தவனாய் வசனம் தெரிந்தவனாய் இருக்கிற நீ இந்த அடையாளங்களை பார்த்து நான் தான் மேசியா
பரிசேயன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாதா என்று சொல்லி மாயக்காரனை என்று சொல்லி திட்டுகிறார். இரண்டாவது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை இதே பகுதியில் என்ன அப்படின்னு சொன்னா விபச்சார சந்ததியாரே என்று சொல்லி சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இதெல்லாம் பொதுவாகவே யாரும் பயன்படுத்த மாட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள. அதுவும் பரிசேயரை பார்த்தோ இந்த வேதபாரகரை பார்த்தோ அவங்க காதார கேட்டில்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களை பார்த்து ஒருவர் திட்டதை கேட்கவே முடியாது. இன்னும் ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா மாயக்காரரே, ஏமாத்துக்காரர்களே, நடிகர்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு பொல்லாத விபச்சார சந்ததியாரே. இவங்கெல்லாம் ஆண்டவர் திட்டவண்ணமாக இருந்தாங்களா அப்படின்னா இல்லங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பரிசேயனும் வேத பாரகரும் யார் அப்படின்னா சன்மார்க்க ரீதியில ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்றவங்க. ஒரு புருஷன் ஒரு மனைவி இப்படி தான் தன்னுடைய குடும்பத்தை கட்டுக்கோப்பாக காத்து கொண்டவர்கள், சன்மார்க்க ரீதியில ஒழுக்கமாய் வாழ்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் பொல்லாத விபச்சார சந்ததியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்கிறார். அப்படின்னா நீ என்னை தான் ஆராதிக்கிறாய், ஆனால் உன் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. நீ உதடுகளினாலே என்னை ஆராதிக்கிறாய், உன் இருதயமோ எனக்கு உண்மை இல்லாமல் விபச்சார பாவத்தில் தூரமா இருக்கிறாய். அப்ப எனக்கு நீ துரோகம் பண்ற. தெய்வமாகி எனக்கு நான் தான் உன் தேவன், நீ தான் என் ஜனம், நீரே என் தேவன் என்று சொல்லி சொல்லுகிறாய். அது உதடளவில் தான், ஆனால் உன் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. பல பாவங்களை செய்கிறாய், பல தெய்வங்களை பின்பற்றுகிறாய், மற்றவர்களை குற்றம் இருக்கிறாய், ஆனால் நீ அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று சொல்லி அவருடைய காதுகளிலே படாத வார்த்தை இதுவரை மதிப்போடு பெருமையோடு வாழ்ந்த ஜனங்களை பார்த்து கிறிஸ்துவே குற்றப்படுத்துகிறார். அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துதானே தெய்வம் என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கு பெற்ற நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நம்முடைய உதடுகள் அவரை துதிக்கிறது, நம்முடைய இருதயம் அவருக்கு தூரமா இருக்குன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாமும் பொல்லாத சந்ததியார விபச்சார சந்ததியாய் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க. இவங்களை திட்டுறாரு. தின்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சீஷர்களை படகுல கூட்டிட்டு போறார். வாசிக்கலாம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய சீசர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். 6 இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்தமாய் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் அதாவது ஆண்டவரை இந்த திட்டிட்டு பரிசேயர்களை சதிசேயர வேத பாரகரை கொஞ்சம் கோபமா பேசுறாரு. பேசிட்டு ஆண்டவர் சீஷர்கிட்ட சொல்றாரு, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, போட்ல எல்லாரும் ஏத்துற சீக்கிரமா ஏறுங்க, நம்ம அக்கறை போனோம், அதனால ஏறுங்கன்னு சொல்லி எல்லாரையும் படகுல ஏத்துறாரு. படகுல போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுறாரு, உரையாடுறாரு. பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே படகுல கொஞ்சம் சலசலப்பு வருது, கொஞ்சம் பேச்சு அடிபடுது. என்ன பேச்சு அடிபடுது அப்படின்னா மத்தேயு அதை எழுதல. மத்தேயு என்ன எழுதிருக்கிறார்னா நாம் அப்பங்களை கொண்டு வராததினால் இவர் நம்மளை பார்த்து கேட்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சாங்க. ஆனா மார்க் ரொம்ப அழகா எழுதுறாரு. எடுத்துக்கங்க, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீசர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாய் குறித்தும் ஏரோதின் புளித்தமாய் குறித்தும் எச்சரிக்கையார்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள் யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேதால் இருக்கிறீர்களா? நினைவுறாமல் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை குடையில் எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகள் எத்தனை குடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். புரிஞ்சுங்களா? இந்த பகுதி படவுல போயிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே படகுல ஒரு சத்தம் சலசலப்பு உண்டாகுது.
ஐயோ ஆண்டவர் நம்மள படகுல அப்போ கொண்டு வராதனால இப்படி திட்டுறாரு போல அப்படின்னு நினைச்சு தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார். இதை கேட்டவரு உள்ளுக்குள்ள மத்தேயு எழுதும் பொழுது அவனிடத்துல அப்பம் இல்லை என்று சொல்லி போட்டிருக்கு. ஆனா மார்க் எழுதும் பொழுது அவனிடத்துல எத்தனை அப்பங்கள் இருக்குன்னு போட்டிருக்காரு? ஒரு அப்பம் இருக்குன்னு போட்டிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சம்பவம் நல்லா கவனிச்சுக்காங்க, கொஞ்சம் யோசனை பண்ணீங்க. 15ஆம் அதிகாரத்துல இப்ப வாசித்த 16ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 அப்பத்தையும் சில சிறுமீன்களையும் ஆசீர்வதித்து 4000 புருஷர்கள் சாப்பிட்டு 7 கூடைகள் நிறைய மீதியாய் எடுத்தார்கள். அதை எடுத்துட்டு அந்த அற்புதத்தை பார்த்துட்டு பரிசேயரிடத்துல திட்டுறாரு. திட்டத்துக்கு அப்புறம் சீஷர்களை அக்கறைக்கு போகும்படியா சொல்றாரு. இப்படி சொல்லும் பொழுது இப்ப பேசுறாரு. நல்ல கவனிங்க, ஒரு 7 கூடை நிறைய மீண்ட ஒரு அற்புதம் நடந்து இப்ப படகுல போயிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் அந்த கூடையில மீண்டதை யாரோ ஒரு ஸ்டேஷன்ல எடுத்துருமா இல்லையா? ஐயோ பசிக்குச்சா என்ன பண்றது, அக்கறை போறதுக்கு நேரம் ஏதோ ஒண்ணு தூக்கி பேக்ல போடு, பசிச்சா நம்ம மட்டும் சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு ஒண்ணு தூக்கி போட்டுருக்காங்க. சில நேரத்துல நம்ம அப்படி பண்ணுவோம் இல்லையா? கட்சிக்கு போகும்போது ஏதோ ஸ்நாக்ஸ் தூக்கி உள்ள போடுங்க, ரொம்ப நேரம் ஆனா பசிச்சா என்ன பண்றது, வாயில உருட்டுவோம் அப்படின்ற மாதிரி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டு வந்திருக்காங்க. கேட்கிறாங்க, சலசலப்பு உண்டாகுது, நம்ம இடத்துல ஒரு அப்பம் மாத்திரம் தான் இருக்கு. ஐயோ இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரோ, நம்ம இடத்துல அப்பம் கொண்டு வராதனால ஆண்டவர் நம்ம திட்டாருன்னு சொல்லிட்டு உள்ள சலசலப்பு உண்டாகும் போது எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவங்க கிட்ட கொஞ்சம் கடினமாவே கேட்கிறார். கண்கள் இருந்தா உங்களுக்கு கண்ணு தெரியாம இருக்கீங்க, காது இருந்தவங்க கேட்காம இருக்கீங்க, இருதயம் இருந்தா உணராம இருக்கீங்கன்ற வார்த்தையை கொஞ்சம் கடினமா பேசிட்டு எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு. நான் 5 அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்? எத்தனை கூடை? தெரியாது, 12 இல்லையா? 7 அப்பங்களை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது எத்தனை கூடை நிறைய மீதி எடுத்தீர்கள்? 7 கூடை நிறைய எடுத்தீர்கள். இப்ப ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, இன்னும் உணரலையா நீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 அப்பம் போது அவருக்கு 5000 புருஷர்களுக்கு மேற்பட்டதான ஜனங்களை போஷித்து 12 கூடை மீதி எடுக்க, 7 அப்பம் போதும் அவருக்கு 4000 புருஷர்கள் சாப்பிட்டு அதுக்கும் மேற்பட்ட ஜனங்கள் சாப்பிட்டு 7 கூடை மீதி எடுக்க அவருக்கு போதும். இந்த ஆண்டவர் இந்த படகுல சொல்லித்தர விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களிடத்துல ஒரு அப்பம் இருக்கு, நீங்க சண்டை போட்டு அதை குறிச்சு நீங்க யோசனை பண்ணி இதை பத்தி தான் நான் கேட்கிறேன் நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? என்ன அர்த்தம்? இந்த ஒரு அப்பம் போதாதான் இந்த 12 பேரை நான் திருப்தியை போஷிக்கிறதுக்கு? ரொம்ப சிம்பிள் இல்லையா? 5 அப்பம் போதும் எனக்கு 5000 பேரை போஷிக்கிறதுக்கு, 7 அப்பம் போதும் எனக்கு 4000 புருஷர்களுக்கு மேல போஷிக்கிறதுக்கு. இந்த ஒரு அப்பம் படகுல போதாதான் உங்க 12 பேரை என்னோட சேர்த்து 13 பேரை திருப்தியாய் போஷிக்கிறதுக்கு இது போதாதுன்னு நினைக்கிறீங்களா? படையர்கள் நம்முடைய வாழ்க்கை தான். நம்ம யோசிக்கிறது, கவலைப்படுறது எல்லாமே, ஆண்டவரே என்கிட்ட இல்லையா ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே, என் குடும்பம் இந்த நிலையில போயிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதே ஆனா ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, பொருளாதார பிரச்சனை இருக்கு, உடம்பு சரியில்லாம இருக்கு, வியாதியா இருக்கு, இந்த சூழல்ல மிகப்பெரிய ஒரு தேவை முன்னாடி இருக்கு, என் பிள்ளைகளுக்கு இது நடக்கணும், ஸ்கூலுக்கு இது நடக்கணும், என் வேலையில இப்படி இருக்கு, என் வீட்டுல இப்படி இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பல நேரத்துல புலம்புவதை மட்டும்தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நோக்கமாய் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு கண்ணிருந்து உணரல, இருதயம் இருந்து உணரல. இந்த பழைய ஏற்பாடுல 2 ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். கண்ணார 40 வருஷம் அவங்க நடத்துறதை பார்த்து 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 அப்படியே மறந்து போயிட்டு மறுநாளே தண்ணி தர மாட்டீங்களா, சாப்பாடு தர மாட்டீங்களான்னு சொல்லி முறையிடுகிற மக்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாரு. 2வது இந்த வார்த்தைகள் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, விக்கிரங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. மனுஷன் தன்னுடைய கையினாலே மரத்தினாலோ வெள்ளியினாலோ ஒரு சொரூபத்தை உண்டாக்கும் பொழுது சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவள் கண்கள் இருந்தும் காணாது, காதில் இருந்தும் கேட்காது, இருதயம் இருந்தும் உணராது என்று சொல்லப்பட்ட வார்த்தையை தன் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவரால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரால் பெரிய காரியத்தை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உலகத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லி நினைத்து ஆண்டவரால் செயல்பட முடியாது என்று நினைக்கிறீங்களா? சொர்க்க போவாரு. ஆண்டவர் கேட்கிறார், விசுவாசம் இல்லாதவங்களை பார்த்துதான் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். விசுவாசம் குறைவுபடும் பொழுது நாம் தேவன் யார் என்பதையும் மறந்து விடுகிறோம். அங்கதான் பிரச்சனையே வருகிறது. என் தேவை குறைவா இருக்கும்
பொழுது, என் கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு தேவை எனக்கு முன்னாடி நிற்கும் பொழுதுதான் நான் தேவையை பெரிதாக பார்க்கும் பொழுது என் தேவன் எனக்கு சிறியவராக தோன்றுகிறார், அவருடைய வல்லமை எனக்கு சிறியதாய் தோன்றுகிறது. ஆனால் பிரச்சனைகள் இருக்கிற நடுவில் அதற்கு நடுவாக தேவனை வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேவன் பெரியவராக தெரிவார், நமக்கு பிரச்சனை மறைமுகமாக பின்னாடி அவருக்கு பின்னாடி இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களே, பல நாட்களாக இந்த பரிசைகள் கேட்டுக்கொண்டிருந்தது, எங்களுக்கு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கை நன்மை செய்வீங்கன்னா ஒரு அடையாளத்தை காட்டுங்க, என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீங்கன்னா அடையாளத்தை காட்டுங்க, எங்க வாழ்க்கையில உயர்த்த போறீங்கன்னா எங்களுக்கு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லி முழு கிறிஸ்தவ உலகமும் அடையாளத்தை தேடி ஓடிட்டு இருக்குங்க. அடையாளத்தை தேடி ஓடிட்டு இருக்கு. படிப்புக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, என் பொண்ணுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, என் பையனுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, என் வேலைக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அதுக்கேற்ற வசனமாவே தாங்க. அப்படி நான் வாசிக்கும் போது அதுக்கேற்ற வசனம் கிடைச்சதுன்னா சோதனை ஆண்டவரே, இப்போ போகும் பொழுது வரும் பொழுதுலாம் அதுக்கேற்ற ஆசீர்வாத வசனம் கிடைச்சதுன்னா ஐயோ நன்றி ஆண்டவரே. எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க போயிட்டு இருக்கோம்? எந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம கிளி ஜோசியமா பண்றோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம தேவைக்கு வசனத்தை பொறுக்கி இந்தா புடிச்சுக்கோ, அன்னைக்கு திருப்தி ஆயிரு, அந்த நிமிஷம் திருப்தி ஆயிரு சொல்லி அனுப்புற தேவனா நினைச்சீங்களா? அடையாளத்தை கேட்டு கேட்டு வாழ்ந்துதான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோங்க. அடையாளத்தை கேட்டு கேட்டு வாழ்ந்து, அடையாளத்தை கேட்பது ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய முதிர்ச்சி அல்ல. நல்லா கவனிச்சுக்கங்க. அடையாளத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட வாங்கி எனக்கு செஞ்சுதான் ஆகணும், அதுக்கு இது அடையாளம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கான அடையாளம் அல்ல. அடையாளம் அல்ல. அடையாளத்தை கேட்பாங்களா அப்படின்னா கேட்டிருக்கோம், நானும் கேட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாச வாழ்க்கையுடைய ஆரம்பத்துல குழந்தைகளா இருக்கிற பட்சத்தில் அடையாளத்தை கேட்பது ஓகே, பரவாயில்லை. ஆனால் நாட்களோ வருஷங்களோ போகும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ளாக நான் வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு அடையாளத்தை கேட்டு கீழ்ப்படிவது அல்ல தேவனிடத்தில் விரும்புவது, அவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிவது தான் தேவனிடத்தில் விரும்புகிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் என்ன கேட்கல? எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டினீங்கன்னா, இதை செஞ்சீங்கன்னா நான் என் ஊரை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு கேட்கலங்க. முழு மனதோடு விசுவாசித்து ஊரை விட்டு வெளியிலே வந்ததை தான் நான் வாசிக்க முடியும். மோசே ஆண்டவர் முதல் முறையாக ஊழியத்துக்கு அழைக்கிறார். யாத்திராக புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது என் ஜனங்களை மீட்டெடுக்க நான் உன்னை அனுப்புகிறேன், நீ வா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அங்க ஆண்டவர் அடையாளத்தை காட்டல. இரண்டாவது முறை சொல்றாரு, நான் திக்குவாய் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அப்பயும் சொல்றாரு, நான் மோசையோடு அந்த ஆபிரகாமோடு இருந்தது போல, எல்லாரோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கூட என்ன காட்டல அப்படின்னா அடையாளத்தை காட்டல. மூணாவது முறை மறுபடியும் சந்தேகம் வந்த போதுதான் ஆண்டவர் அடையாளத்தையே காட்டுறாரு. ஆண்டவருக்கு தேவையானது என்ன தெரியுமா? விசுவாசம் உள்ள கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிறார். பழையத்துல யாரை நம்ம உதாரணமா எடுப்போம் தெரியுமா? அடையாளத்துக்கு யாருங்க நம்ம குரு? அப்படி யாரும் பண்ணது இல்லையா? அப்படி யாரும் சொன்னது இல்லையா? கிதியோன். பழைய ஏற்பாடுல ஞாபகம் வருதுங்களா? பழைய ஏற்பாடுல கிதியோன் அப்படின்ற ஒரு மனுஷனை எல்லாரும் ஞாபகம் பண்ணிப்பாங்க இல்லையா? ஏன்னா அவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டாரா, என்னதான் நீங்க ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு தோல் உடைய போடுறேன், அந்த மட்டும் காஞ்சிருக்கட்டும், மற்ற எல்லா இடத்துலையும் பனி பெய்யட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்படியே செஞ்சார். மறுநாள் காலையில வந்துட்டு இந்த தோல்ல மாத்திரம் பனி பெய்யட்டும், மற்ற இடங்கள் எல்லாம் காய்ந்திருக்கட்டும் சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்படியே செஞ்சுட்டு நன்றி ஆண்டவர்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு கிளம்பி போனார். பல நேரங்களில் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரே நானும் கிதியோன் மாதிரி கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, என் மேல கோவப்படாதீங்க, இந்த ஒரு விஷயம் அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லி கெஞ்சிற எத்தனை கூட்டங்கள் இங்கே உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆரம்பத்தில் தேவன் ஜனங்கள் தண்ணி கேட்கும் போது மோசையை பார்த்து சொன்னது உண்மைதான், நீ கண்மலையை பார்த்து அடின்னு சொன்னது உண்மைதான். அதை அடிச்சாரு. மறுபடியும் 2வது முறை போகும் பொழுது ஆண்டவர் சொன்னது பேசுன்னு சொன்னாரு, அடிக்க சொல்லல.
அவன் மோசே செஞ்சது முன்னாடி அடிச்சா மாதிரியே கோபத்தின் மிகுதியில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அடிச்சா தண்ணி வரும்னு சொல்லி அடிச்சுட்டார். இது ஆவிக்குரிய அர்த்தமும் நமக்கு கொடுக்க முடியும். அடிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் அங்கதான் அந்த தண்டனை கொடுக்கிறாரு. நீ கானான் தேசத்துக்கு போக முடியாது, ஏன்னா என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி மரணத்தினுடைய சென்டென்ஸை அங்கதான் அவங்க சொல்றாரு. தேவன் நம்ம மேல ஏன் பிரியமா இல்லைன்னு தெரியுமா? வேதத்தை வாசிக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம், ஆண்டவர் நேரடியாவே நம்ம கூட பேசுறாரு. ஆனாலும் நம்முடைய மனசுல நம்ம ஒரு கடிவாளத்தை போட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இல்ல நீங்க மறுபடியும் பேசுனீங்கன்னா அது உண்மைதான், எனக்கு அடையாளத்தை காமிச்சே தீருங்க, இது முடிச்சு தாங்க, இந்த நாளுக்குள்ள முடிச்சு தாங்க, இத்தனை மாசத்துக்குள்ள முடிச்சு தாங்க, இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்யறேன். யாருக்கிட்ட யாரு டீல் பேசுறதுன்னு தெரியல. இல்ல நம்ம அவர்கிட்ட டீல் பேசுறதுக்காக வரல. நல்லா கவனிச்சுக்கங்க. அவர் வார்த்தை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது கீழ்ப்படியக்கூடிய வேலைக்காரர்களா அடிமைகளா தான் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்துருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த சிஷ்யன்ட்ட கேட்கிறாரு, ஏயா ஒரு அப்பம் மாத்திரம் இருக்குன்னு நினைச்சு என் மேல சந்தேகம் பண்ணீங்களே, இவ்வளவு தூரம் கண்ணார பார்த்தீங்களே, அவனை திருப்தியா போஷிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உடைய ஊழிய பாதையில் நடத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்த வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவங்கள ஆண்டவர்கிட்ட பேசிட்டு தன் சீஷர்களுக்கு மறுபடியும் சொல்றாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் பேசிட்டு ஆண்டவருக்கு தேவையானது அவரை புரிந்து கொள்ளக்கூடிய உபதேசம் தான் முக்கியம். இப்படி சொல்லிட்டு 13ஆம் வசனத்துல 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறது. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். நீ சீமான் பேதுரு, பிரேத்திரமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனை சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை எனக்கு உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். இந்த பகுதியில் வாசிக்கிறது நான் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியும் மத்திய ஆரம்பிக்கும் போது யாரோடு கூட ஆரம்பிக்கிறார் அப்படின்னா யூதர்களோடு கூட ஆரம்பிக்கிறாரு. முடிக்கும் பொழுது ஒரு புறஜாதியோடு கூட புறஜாதி திசைகள் ஏதாவது முடிக்கிறார் என்பதை குறித்து வாசிச்சோம். இப்போ நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா பிலிப்பு செசரியாவின் திசைகள். முன்னாடி நீங்க மேப் இருக்கும், வெளிப்படுத்த விசேஷம் 22 அதிகாரம் இருக்கும்னா கண்டிப்பா 4 பேஜ் இருக்கதான் செய்யும் இல்லையா? அந்த மேப்ல புதிய ஏற்பாடின் காலகட்டத்தினுடைய பாலஸ்தீனிய மேப் அப்படின்னு சொல்லி இருக்கும் பட்சத்துல அந்த கலிலேயா கடல் ஓரமா இந்த சம்பவம் நடக்குது. பிலிப்பு செசரியாவின் திசைகள்ல கலிலேயா கடலை தாண்டி பிலிப்பு செசரியா கொஞ்சம் மேல இருக்கு. இது முற்றிலுமாக புறஜாதிகளுடைய தேசமா இருக்கு. அந்த இடத்துல கொண்டு போய் இந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டாவது கேட்கிறாரு, ஜனங்கள்ல ஒவ்வொரு பதிலும் சொல்றாங்க. நீ பழைய ஏற்பாட்டில் இருந்ததான எலியா, எரேமியா, தீர்க்கதரிசி புத்திரர்களில் ஒருவர்னு சொல்லி பல சாக்குகளை சொல்றதுக்கு ஒரு காரணங்கள் உண்டு. அதுக்கு பெரிய ஒரு நீங்க ஆராய்ந்து பாருங்க, நல்ல ஒரு காரியம். ஆனா ஆண்டு சிஷ்யர்களை பார்த்து இப்ப கேட்கிறாரு, நீங்க சொல்லுங்க, நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? முதல் பதில் யாரு? பேதுரு சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியமோ, கிறிஸ்துவை தேடியவர்கள் அறிய வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா, அவர் ஜீவன் உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாதியாய் இருக்கிறவர், அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவு இல்லை, அவரை ஜீவன் உள்ளவர். பல நேரங்களில் பல மதத்தவர் அறிந்து கொள்வது, உலகத்தார் அறிந்து கொள்வது, கிறிஸ்துவஸ் வந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்து இந்த உலகத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார், அவருக்கு ஒரு ஆரம்பம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அவர் தேவனா இருந்தால் மனிதனாக இந்த உலகத்தில் வந்ததுக்கு தான் ஒரு ஆரம்பம் இருக்கே தவிர அவருக்கு ஆரம்பம் இல்லை. அவர் அனாதியாய் இருக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவன் தான் இந்த கிறிஸ்துவானவர்.
இரண்டாவது, அவர் தேவனுடைய குமாரன். அவர் தேவன் தான். அவருக்கு தேவனாக எல்லா சர்வ வல்லமையும் ஆளுகையும் எல்லாம் அவருக்கு இருக்குது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர் மனுஷகுமாரனாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேசியாவாகனா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நம்ம மேல ஆட்சி செய்வதற்கு அதிகாரம் உடையவராய், பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உடையவராய், ராஜாதி ராஜாவாக 1000 வருஷம் அதிகாரம் செய்கிற ஆளுமையும் உள்ளவர் தான் இந்த மனுஷகுமாரன் என்பதற்கான அர்த்தம். அப்படின்னா இந்த ஒரு வெளிப்பாடை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இது யார் மூலமா கொடுக்கப்படுகிறது? தேவனால் தான் கொடுக்கப்படுகிறது. அன்பான தேவ ஜனங்களே, நல்லா கவனிங்க. ஒருவேளை பேசுறது தலைக்கு மேல போதான்னு தெரியல, ஆவியானவர் நம்மளோட இடைப்படட்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, அடையாளத்தை தேடி ஓடுவதற்கு அல்ல, அப்பங்களுக்கு பின்னாக ஓடுவது அல்ல. ஆண்டவர் புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, புளித்தமாவை குறித்து என்ன சொன்னால், உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பல உபதேசங்களை சிக்கிறாதீங்க. தவறான உபதேசங்களை, சபையின் பிரிவுகளை சிக்கிறாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. இரண்டாவது அவர் சொல்லி தருவது என்ன அப்படின்னா, என்னை பற்றின அறிவு உங்களுக்கு எப்படி இருக்கிறது? என்னை யாராக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னை குறித்து நீங்கள் எவ்வளவாய் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த அறிவை நீங்கள் வளர்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். நிறைய பேர் கேட்டா, கிறிஸ்தவங்க கேட்டா என்ன தெரியுமா பதில் வருது? இயேசுவை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? அவர் ரொம்ப நல்லவருங்க. ஏங்க? கேட்கறதெல்லாம் கொடுக்குறாருங்க. போச்சா? ஆரம்பத்திலே அவர் நல்லவர். ஏன்? கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. வேற என்னங்க? அவர் சுகம் கொடுக்குறாருங்க. ரெண்டாவது. மூணாவது, என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிருந்தாருங்க. நாலாவது, அவ்வளவுதான் பிரதர். நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லவரா பாக்குறீங்களா? மன்னிக்கிறவரா பாக்குறீங்களா? கொடுக்கிறவரா பாக்குறீங்களா? இல்ல உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறதான நிறைவேற்றுகிறவராக பாக்குறீங்களா? உங்களுடைய தேவன் கொடுக்கிறவர், நல்லவர். இதையெல்லாம் தாண்டி அவரை அறியக்கூடிய அறிவுக்காக ஏராளமான ஜனங்க தங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கிறார். அவர் அனாதி தேவன். ஆராய்ந்து பாருங்க. அவர் தேவன். ஆராய்ந்து படிங்க. இந்த உலகத்தில் அவர் மனுஷகுமார், ராஜாதி ராஜாவாக முழு அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். அதை ஆராய்ந்து பாருங்க. அது அறியக்கூடிய அறிவில என் வாழ்க்கையில செயல்படணும்னு சொல்லி அந்த அறிவிலே வளரக்கூடிய பிரச்சனம் தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது. அதை தேவனால் மட்டும்தான் செய்ய முடியுங்க. அது தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். தேவனுடைய வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆராய்ந்து உட்காரும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிற மறந்துடாதீங்க. தவறான ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சில பேர் மூலியமா தான் என்ன பண்றாரா? பேசுறாரு பிரதர். அதனாலதான் நாங்க செய்தி கேட்க சபைக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்ப இது பைபிள்ல வீட்டுல வச்சிருவீங்களா இல்ல சர்ச்சில் வச்சுட்டு போயிருவீங்களா? வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க. ஏன்? நல்லது இல்லை. ஆண்டவருடைய புஸ்தகம் கையில் இருக்கிறது நல்லது இல்லையா? தப்பில்லை. தேவன் வரங்களை கொடுத்தவர் மூலமாய் பேசுவது உண்மைதான். அவருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் தியானித்து உண்மை நீர் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு அல்ல, என் தேவையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி என்பதற்காக தேட வேண்டிய வேதம் அல்ல இது. அவர் யார் என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்கு நான் ஆராய்ந்து ஒரு பகுதியை வாசிப்பதற்கு முயற்சி செய்வேன் என்றால் தேவ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிற அந்த தியான வாழ்க்கை உங்களால் அனுபவிக்க முடியும். தேவ ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இருக்கிறார். அந்த வார்த்தையை பேசும்போது அவருடைய வார்த்தை இல்லையா? கடந்த காலத்தில் பில்லி கிரஹாமுடைய ஒரு பேட்டியிட அவருடைய சாட்சி குறித்து கேட்டுட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய ஊழியத்தை கொடுக்க போறாரு, ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்னை பயன்படுத்த போறாருன்னு சொல்லி அறிந்த அவரு ஒரு நாள் காட்டுக்குள்ள போனார். இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள்ள போயிட்டு வெளியில 2 நாள் ஆச்சு வரதுக்கு. எல்லாரும் யாரும் தேடாதபடிக்கு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு கதறி ஜெபம் பண்ணார். என் கரத்துல இருக்குது உம்முடைய புஸ்தகம், உம்முடைய புஸ்தகத்துல இருக்க சத்தியங்களை நீர் உம்முடைய பிள்ளைக்கு வெளிப்படுத்தாவிட்டால் யாரு இதை கற்றுக் கொடுக்க முடியாதவரே? எனக்கு இந்த புஸ்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த புஸ்தகத்துல உண்மை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு என் வாழ்க்கையை எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி உம்முடைய புஸ்தகத்தை நீர் எனக்கு கற்றுத்தாங்க, இல்லைன்னா இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அழுது ஜெபிச்சார். அருமையான தேவ ஜனங்களே,
இந்த புஸ்தகம் சாதாரணமான புஸ்தகம் இல்லை. தேவனுடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய தியானிக்கிற ஒவ்வொரு தியானமும் எனக்கு பிரமிப்பை தந்து கொண்டே இருக்கும். அவருடைய பிரசனத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கும். பல நேரங்களில் அறிவு பெருத்துச்சு அப்படின்னு சொன்னா எதை எடுக்க மனசு வராது தெரியுங்களா? இதை எடுக்க மனசு வராது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்க அப்படின்னு சொன்னா இதை நமக்கு எடுக்க மனசு வராது. ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, என் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எனக்கு பதில் தாங்க. நீர் யார் என்பதை நீங்க வெளிப்படுத்துவதற்கு எனக்கு திடத்தை தாங்க, தைரியத்தை தாங்கன்னு சொல்லி சொல்வதற்கு அவருடைய வார்த்தையை தவிர வேற ஒன்றும் நமக்கு பதிலாக இருக்கவே முடியாது. இது சொன்னவர் பேதுரு சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, யோனா நீ பாக்கியவான் இல்லையா? நீ பாக்கியவான். வேதத்துல சில இடங்களில் மட்டும் இந்த பாக்கியவான் என்கிற வார்த்தையை வாசிக்க முடியும். யாருக்கு தெரியுமா சொன்னாரு? மரியாளுக்கு சொன்னார். மரியாளே நீ பாக்கியவதி. ஏன்? கிறிஸ்துவை சுமக்க போறவள் பாக்கியவதி. இரண்டாவது ஆண்டவர் சொன்னது இங்கே எங்க கிறிஸ்துவை குறித்ததான அறிவை வெளிப்படுத்துகிறவன் யார் அப்படின்னா அறிவை பெற்றிருக்கிறவன் பாக்கியவான். மூணாவது தோமா கிட்ட பேசும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீயோ அவருடைய விழாவில் தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொல்லி சந்தேகத்தோடு பார்த்தேன் இல்லையா? ஆனா நான் உனக்கு சொல்றேன், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். அவ கிறிஸ்துவை சுமக்கிறவன் பாக்கியவதி, கிறிஸ்துவை குறித்ததான அறிவு உடையவன் பாக்கியவான், கிறிஸ்துவை காணாமல் அவருடைய வார்த்தை அப்படியே விசுவாசித்து அதன்படி வாழ்கிறவன் பாக்கியவான். வேற என்ன பாக்கியம் வேணும்? இது எல்லாமே கிறிஸ்துவோடு தொடர்புடையது. கிறிஸ்துவை நான் சுமப்பது, கிறிஸ்துவை குறித்ததான அறிவு, கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, இவைகள் தான் தேவன் என்னை பார்க்கும் பொழுது பாக்கியவானாக பாக்கியவதியாக பார்க்கிறார். பணமோ பேரோ புகழோ பதவியோ இது என் வாழ்க்கையில பாக்கியம் அல்லங்க. இது என் வாழ்க்கையில பாக்கியம் அல்ல. கிறிஸ்து நம்மை குறித்து பார்க்கும் பொழுது பாக்கியவானாக பாக்கியவதியாக கிறிஸ்து நமக்குள் இருக்கிறதை வைத்து பார்ப்பார் என்று சொன்னால் எத்தனை பேர் அவருக்கு முன்பாக நாம் இருக்கக்கூடும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசித்தமாக இந்த பகுதியை நாம் இன்னொரு முறை நாம் பார்க்கலாம். இதே சொல்லிட்டு ஆண்டவர் சபையை குறித்து பேசுறாரு. 19 பார்க்கிறோம், வாசிக்கல பிரதர். 19வது வசனம், பரலோகராஜ்யத்தில் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசரில் கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதாய் தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனி அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாகவோ சாத்தானே, நீ எனக்கு இடலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனசிற்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றான். ஓகே, இந்த பதிலாம் வாசிக்கிறது யார் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளுகிறார்களோ அடுத்ததாக ஆண்டவர் புரிய வைக்கிற சத்தியம் என்ன அப்படின்னா சபையை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது அவருடைய பாடுகள் ராட்சியங்களை குறித்து அவர்களை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, நான் பாடுபட போறேன், மறிக்க போறேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும் பொழுது பேதுரு முன்னாடி வந்துடுறாரு இல்லையா? ஏற்கனவே அப்படிதான் வராரு. முன்னாடி வந்து சொல்றாரு, என்ன பேசுறீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? யாரை பார்த்து இருக்கீங்களா? கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றீங்கன்னு புரியுதா? கொஞ்சம் இங்க வாங்க, தனியா பேசணும் உங்ககிட்ட. அப்படிதான் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு பைபிள்ல போட்டிருக்கு கடிந்து கொள்ள தொடங்கினார் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? புரிகிற மாதிரி கடிந்து கொள்ள தொடங்கினார்னா பல்ல கடிக்கிறது தெரியுது, ஆனா நீங்க சொல்ல வர்றது புரியல. கடிந்து கொண்டாருன்னா திட்டுறாரு. நம்ம மொழியில எளிமையான பேச்சு நடையில சொல்லலாம் அப்படின்னா திட்ட தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவை அவருடைய பாடுகளை குறித்து மரணங்களை குறித்து அவர் பேசுறாருங்க. இது யாருக்கு புரியலன்னா பேதுருவுக்கு புரியல. புரியாம கூட்டிட்டு போறாரு. நீங்க கொஞ்சம் தனியா வாங்க, உங்ககிட்ட பேசுறான்னு சொல்லிட்டு திட்டத்துக்கு திட்ட
தொடங்கினார். அன்று என்ன பண்ணாருன்னா ரொம்ப அழகான வார்த்தாரு. அப்பொழுது பாருங்க 23 வாசிக்கிறோம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, நீங்க சொல்லுங்க, யாரு முன்னாடி இருந்தா யாரை பார்க்க முடியும்? இயேசுவோ பேதுருவை திரும்பி பார்த்து, யாரு முன்னாடி நிக்கிறா? யாருக்கு முன்னாடி நிக்கிறா? இயேசு கிறிஸ்து முன்னாடி நிக்கிறாரு, பேதுரு முன்னாடி நிக்கிறாரு. இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? பல நேரங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுக்குற மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை பண்ணாலும் கூட ஆண்டவர் நமக்கு முன்னாடியே இருப்பதுனால ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு பின்னாடி அவர் ஒரு நாளும் வரமாட்டாரு. நமக்கு பின்னாடி ஒரு நாள் வரமாட்டாரு. திட்டவரு முன்னாடி முகமுகமா திட்டணும். ஆண்டவர் தெரிஞ்சதுனால அவர் முன்னாடி போறாரு, இவர் முன்னாடி திட்டத்தையே வந்துருக்காரு. ஆண்டவர் திரும்பி பாக்குறாரு. அதோட பேச்சு மூச்சு இல்லை பேதுரு. அவர் பார்வையிலே தெரிஞ்சிடும் இல்லையா? சில குடும்பத்தில் பேசும்போது மனைவியுடைய முகத்தை பார்த்து, இல்லை பிரதர், நான் வீட்டுக்கு போய் பேசி சொல்கிறேன் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுவேன் இல்லைங்களா? வீட்டில் எதனா பேசிட்டு இருந்தாலும் திடீர்னு பார்க்கும்போது, இல்லை பிரதர், நான் ஃபோன் பண்ணுறேன் பிரதர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? அந்த கண் சாடையிலே தெரிஞ்சிடும். அது போல தான் பேதுருவை ஆண்டவர் பார்த்த விதத்திலே புரிந்து கொண்டால் அவர் கொஞ்சம் கோபமாக இருக்கிறாரு. கோபத்தோடு நிறுத்தல. ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? பாருங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். யாரை பார்த்து பேசினாரு? பேதுருவை பார்த்து. முதல் அப்போஸ்தலனாக பெயர் பட்டியலில் வரக்கூடியவரா? கிறிஸ்து யார் என்பதை தேவனே பிதாவே அவருக்கு வெளிப்படுத்துற பேதுருவை பார்த்தா. இவர் மூலமாக சபை உருவாக்க போறாரு. இவரை பார்த்தா. இவரை தான் ஆண்டவர் திருச்சபையுடைய மூலாதாரமாக பயன்படுத்தி முதல் திருச்சபையில 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு தலைவராய் உருவாக்க போறாரு. இவரை பார்த்தா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொஞ்சம் யோசிச்சு பேசிருக்க வேணாவா? பேதுருவை பார்த்து திரும்பி, சாத்தானே அப்பாலே போ, என் வழியிலே இடரெல்லாம் இருக்காதே, தடைக்கல்லாய் நிற்காதே, விலகி போ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்ததே பாடுபட்டு மரித்து உயிரோடு இருந்து அநேகருடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்வதற்காக தான் வந்தார். இந்த பாதையில் அவருடைய நோக்கத்திலே யார் தடைக்கற்களாய் வந்தாலும் கூட அவளை விலக செய்வதற்கு அவர் கொஞ்சம் சற்று கூட வாயை மூடிக்கொள்ளவில்லை, பொறுமையாய் கையாளவில்லை. நமக்கு தான் கிறிஸ்தவ வழியில போகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், சபையில முழு நாளும் இருக்கணும், எல்லா கூட்டத்திலும் இருக்கணும். ஆண்டு சில பேரை ஊழியத்துக்கு அழைச்சாரு அப்படின்னா அதுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு தயாரா இருக்க முடியல. ஆண்டு யாருக்காச்சும் கொடுக்க சொன்னாருன்னா நம்முடைய கையை நாமளே சுருக்கிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு தடைக்கற்களாய் பல பேர் நம்முடைய வாழ்க்கையில் நிற்கிறாங்க. புரிஞ்சுக்க முடியல. நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போகாமல், சபைக்கு வருகிற காரியத்திலே முன்னேறி போகாமல், சபைக்கு தேவையான எல்லா ஊழியர்களுடைய இன்வால்வ்மெண்ட் ஈடுபாடை காட்ட முடியாமல், ஆண்டவர் சொல்ற காரியத்தை உங்களால செய்ய முடியாம, குடும்பத்திலே கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ அது எப்படிப்பட்ட பெரியவர்களா இருக்கட்டும், உங்களால கிரகிக்க முடியுதா? ஆண்டவரே, என் பாதை வேறு, கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பாதை வேறு, நான் கேட்டுக்கொண்டிருக்கிற உபதேசம் வேறு, நான் கற்றுக்கொண்டிருக்கிற சத்தியம் வேறு. ஆனால் இவர்கள் அதுக்கு மாறாக என்னை இழுக்கிறார்களே. என் வாழ்க்கையில பாச கயிறுகளை காட்டி முன்னாடி நிற்கிறாங்க, என் வாழ்க்கையில கடினமாய் பேசி நிற்கிறாங்க, பணத்தை காட்டி முன்னாடி நிற்கிறாங்க, பிள்ளைகளை காட்டி முன்னாடி நிற்கிறாங்க, என்னை பிடிச்சி இழுக்கிறாங்களே. ஆண்டவரே, இவங்களை எல்லாரையும் ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட பார்வையில பாக்குறீங்க? புரிஞ்சுக்கிறீங்களா? நிறைய பேருக்கு அவனுடைய வாழ்க்கையில ஓடக்கூடிய பாதையில நோக்கத்துக்கு தடையாக வேலை இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது, பணாசை இருக்கிறது, கடற்பிரச்சனை இருக்கிறது, பெற்றோருடைய பாச கையில் இருக்கிறது. எல்லாராலையும் பிடிச்சி இழுக்கப்பட்டு நோக்கத்தையே நிறைவேற்ற முடியாம பல வருடங்களாக உட்கார்ந்தே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்று சொன்னால் முதல் சீஷனாய் இருக்கட்டும், பிதாவே தன்னை வெளிப்படுத்தட்டும், அவன் மூலமாக சபை உருவாக்கப்படட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் நோக்கத்திலே என் பாதையிலே தடை கற்களாய் நிற்காதே, விலகினில் என்று சொல்வதற்கான தைரியம் உங்களுக்கு இருக்கா?
பிசாசு பல வகைகளில் உங்களுடைய நோக்கத்தையும் ஊழியத்தினுடைய பாதையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போக விடாமல் பல பேரை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். பல சிந்தைகளை கொடுப்பான். தவறான சிந்தைகளை கொடுக்க முடியும். பல ஆசைகளை காட்ட முடியும். இச்சைகளை ஏற்படுத்த முடியும். பொருளாதார நெருக்கடியை கொண்டு வர முடியும். நபர்களை கொண்டு வந்து வாழ்க்கையில் நிறுத்த முடியும். குடும்ப நபர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும். எல்லாராலும் பிணைக்கப்பட்டவர்களாக பிசாசுடைய வார்த்தைக்கு கேட்டு உடைய வாழ்க்கையில் நீங்களே தடைக்கெல்லாம் நிற்கிறீங்களா? வருஷம் ஓடிச்சு. இந்த வருஷத்துல எனக்கு நானே தடையாக போட்டதும், என் குடும்பம் தான் எனக்கு தடையாக நிற்பது என்று தெரியாமலேயே அவ பாச கயிறில் விழுந்து போய் நான் ஆண்டவர் பார்த்துப்பார் ஆண்டவருடைய காரியத்துக்கு முன்னேறாமே நான் இருந்தது. என்ன கணக்கு கொடுக்க போறீங்க? ஆண்டவர் கேட்டா எனக்கு கணக்கு கொடுக்க போறீங்க? யாருக்காக ஓடுனு இந்த வருஷம் கேட்டாருன்னா, எத்தனை பேருக்காக வாழ்ந்தன்னு கேட்டாருன்னா, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சான்னு கேட்டாருன்னா, எவ்வளவாய ஊழியத்தை தாங்கினன்னு கேட்டாருன்னா, எத்தனை கூட்டங்களை நீ கலந்துகிட்டன்னு கேட்டாருன்னா, எவ்வளவாய் நீ வேதத்தை ஆராய்ந்து படிப்பதுக்கு எடுத்துக்கிட்டே கேட்டாருன்னா, ஆண்டவரே இதுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியும், டைம் இல்லை ஆண்டவரே, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு ஆண்டவரே சொல்ல போறீங்களா? இல்லை நீங்க ஒப்புரவாகி என்னை மாத்துங்க ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற எந்த தடைகளையும் தடையாக நான் பார்த்து விலகி நிற்பதற்கு, நான் எச்சரிப்பதற்கு, என் வாழ்க்கை நோக்கத்தை நான் உண்மையாய் அறிந்து ஓடுவதற்கு எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவர்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா தெய்வ கிருபை உங்களை ஆண்டு கொள்ளும். இன்னைக்கு நாம் பார்த்தது அடையாளங்களை தேடி போடாதீங்க. தியாலஜியன்ஸ், இறையாளர்கள், அறிவு பெருத்தவர்களாய் யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், வாழ்க்கையில இல்லைன்னா அவங்க ஆண்டு சட்டை கூட பண்ண மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. எவ்வளோ படிப்பை நீங்க பைபிள் காலேஜில் படிச்சு முடிச்சுட்டு தேறி பெருத்த சிந்தையோடு கூட தலையோடு நீங்க வந்தாலும் கூட ஆண்டவருக்கு பிடிக்காது என்ன தெரியுமா? வாழ்க்கையில காட்டாமல் இருப்பவர்களை அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு கண்டுக்கவே மாட்டார். அதான் நடக்குது பரிசேயர் வேதபாரனுடைய வாழ்க்கை. அடையாளத்தை கேட்டு ஓடாதீங்க. ஆண்டவரும் கூட பேசினார் அப்படின்னா உடனடியாக கீழ்ப்படிவதற்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது நான் பார்த்தது, சந்தேகப்படாதீங்க. என்கிட்ட ஒரு அப்பம் தான் இருக்கு, ஆண்டவர் எப்படி செய்ய முடியும், என்னத்தை செய்ய முடியும், அவரால் என் வாழ்க்கையில முடியுமா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய முடியுமா? சந்தேகப்படாதீங்க. உங்களுக்குள்ள பேசி முறுமுறுக்காதீங்க. அவர் கேட்கறது, கண்ணு இருந்து இன்னும் பார்க்கல, காது இருந்து இன்னும் நீ கேட்கல, இதயம் இருந்து என்ன உணரல, என்னால என்ன செய்ய முடியும்னு உனக்கு தெரியாதுல்ல, என்னால என்னை நீ விசுவாசிக்காவிட்டால் அந்த நாள் மட்டும் என்னால உனக்கு எதையும் செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுக்கங்க இந்த வார்த்தையை. விசுவாசிக்காத இருதயத்துல ஆண்டவரால எதையும் செய்ய முடியாது. நீங்க விசுவாசிக்கிற என்ற கதவை திறந்தால்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். சந்தேகம், குழப்பம், முறுமுறுப்பு, கேள்விகள், கோபங்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு என் வாழ்க்கையில எதனாவது செய்யுங்க அப்படின்னா அவரால் செய்ய முடியாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு விசுவாச கதவை திறந்து என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே, உங்களால முடியும், நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை அறியக்கூடிய அறிவுக்கு, வேத வசனத்துக்கு, வேத வாக்கியத்துக்கு ஒப்பு கொடுங்க. மூணாவது நம்ம பார்த்தது, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் உடைய நோக்கத்துல, உடைய பாதையில யார் தடைக்கற்களாய் இருந்தாலும் அவளை விலகி நிற்க செய்து கிறிஸ்துவனுடைய பாதையில ஓடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அடுத்த பகுதியும் அதோடு கூட தொடர்புடையது. நீங்கள் வாசியங்கள், தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. கொடுத்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். திருச்சபையுடைய ஊழியருக்கும் திருச்சபைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.